அடியே நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைய நாள் பங்குனி உத்திரம். இன்றைய விசேஷமான தினத்தில் பல விசேஷங்கள் இன்றைக்கி இருக்குது. அதில் ஒன்றான பங்குனி சேர்த்தி உற்சவம் காணறதுக்கு இன்றைக்கி எல்லோரும் ரெடியாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒருத்தர் பார்க்க போகிறேன் பாருங்கள். உங்கள் பேர் சுந்தரராஜன் இல்லையா? நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். சத்தமாக பேசுங்க. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? சுந்தரராஜன். சரி, நீங்கள் ஏன் இன்றைக்கி வாசலில் வந்து இப்படி நன்னா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணின்னு வந்து உட்காந்துருக்கேன்? என்ன விசேஷம் இன்னைக்கு? பெருமாள் வரார். எதுக்காக? பங்குனி உத்திரம் ஆதி பிரம்மோற்சவம் நடந்துட்டுருக்கு, அதனால. சரி, இப்போ வீதி புறப்பாடா? சரி, வீதி புறப்பாடாகி நேரம் எங்கே போவார்? உள் உத்திர வீதி. எங்கே போவார்? தாயார் சன்னதிக்கு போயிடுவார். சரி, தாயார் சன்னதிக்கு இன்றைக்கி ஏன் போகிறார்? பங்குனி உத்திரம்னு போகிறார். சரி, அப்புறம் வேறு என்ன விசேஷம்? அங்கே பிரணய கழகம் நடக்கும், மண்டையடி. எத்தனை தடவை கதவை சாத்துவா தாயார்? 3 தடவை. 3 தடவை கதவை சாத்திட்டு எங்கே போனீங்க எங்கே போனேன்னு கேட்பாளா? அப்புறம் நம்மாழ்வார் வந்து சமாதானம் பண்ணுவார். அதுக்கப்புறம் நேராக பெருமாள் போய் பங்குனி சேர்த்தி மண்டபத்தில் உட்காந்துக்குவார். தாயாரும் ரங்கநாதனும் 2 பேரும் சேர்த்தியில் காட்சி தருவா. ஓ, சரி சரி சரி. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கேள்? ரொம்ப பிறந்ததுலேருந்து இதான் ஊரா? ஸ்ரீரங்கம் தான், வடக்கு சித்திர வீதி. ஓ, பெருமாள் தான் முதல், தாயாரும் பெருமாளும் தான். ஓ, சரி சரி சரி. உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இன்றைக்கி இங்கே இருக்கிறது? பாக்கியம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வைகுண்டமா ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்தில் பங்குனி மாதம் ஆதி பிரம்மோற்சவம் நடைபெறும். அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும். அரங்கம் அப்படின்னாலே நாடகம் நடத்தி காட்டுவதாக தான் ஒரு ஐதீகம். இந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த ரங்கநாதன், ஸ்ரீ ரங்கநாதன் இருக்காரே, நம்பெருமாள் அழகிய மணவாளன் 6ஆம் நாள் இங்கிருந்து புறப்பட்டு ஆயில்ய நட்சத்திரம் அன்று உறையூரில் போய் சேர்த்தி கண்டருள்வார். அங்கே இருக்கக்கூடிய கமலவல்லி நாச்சியார் ஒரு சேர ஒரு மண்டபத்தில் 20 சேரிலிருந்து நமக்கு கல்யாண குலத்தோடு காட்சி தருவார். இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏற்கனவே ஒரு பார்த்துருக்கோம். ஆறாம் திருநாள் சேர்த்தி உற்சவம் உறையூரில் முடிச்சதுக்கு பின்னால் அவர் அங்கிருந்து ஸ்ரீரங்கம் வருகிறார். அப்படி ஸ்ரீரங்கம் வரும்போது ஸ்ரீரங்கத்தில் மேல அங்கே இருக்கக்கூடிய விளையாண்டாள் சமதியில் வந்து அங்கே ஆண்டாளி வாங்கிக் கொள்வார். அது போல தனது கள்ளத்தில் இருக்கக்கூடிய மாலையை மாற்றிக்கொள்கிறார். ஆண்டாளுடன் மாலை மாற்றி நடைபெறும். அதன் பிறகு அவர் மதஸ்தானத்திற்கு வந்து சேரும். இது 6ஆம் நாள் நிகழ்ச்சி. அதாவது அடுத்த நாள் காலை 7 நாள் ஆகிடும். அதுக்கடுத்து 7ஆம் நாள் நெல்லளவு. அடுத்து 8ஆம் நாள் குதிரையில் புறப்பாடு. அந்த குதிரையில் எதற்காக புறப்பாடு கண்டருள்கிறார் அப்படின்னா, உறையூர் போகிறார் இல்லையா? அந்த உறையூர் போகும்போது அவருடைய கணையாழி, அதாவது மோதிரத்தை அவர் துளைத்து விடுகிறாராம். அதை தேடுவதற்காக புள்ளிடக்கரையிலே தேடுகிறாராம் சல்லடை செலுத்து. ஏனென்றால் அடுத்த நாள் கேட்பாளே ரங்கநாச்சியார், பெரிய பிராட்டி எங்கே மோதிரம் கணையாழி எங்கேன்னு கேட்பாளே, அதுக்காக சல்லடை போட்டு அவர் தேடுகிறாராம். பெற்று இந்த கோணாமலை நடைபெறும். அடுத்த நாள் காலை பள்ளக்கள் எழுந்தருளி சித்திர வீதி, உத்திர வீதி, சித்திர வீதி 4 வீதிகள், உத்திர வீதி 4 வீதிகள், 8 வீதிகளும்
வலம் வந்து நீரே தாயார் சன்னதிக்கு போவார். தாயாரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், முகத்தில் ஒரு பூரிப்போட அவர் வேக வேகமாக சக்கரத்தாழ்வார் சன்னதி வழியே போவார். உள்ளே போனால் தாயார் விடமாட்டான், கதவுகளை மூடிடுவார். கதவுகளை மூடினோடனே பெருமாள் என்ன பண்ணுவார், பின்னாடி 2 அடி பின்னாடி நவுறுவர். திருப்ப கதவு திறக்கப்படும். உடனே குடுகுடுன்னு உள்ளே போகிறதுக்கு முயற்சி செய்வார் பெருமாள். அப்பையும் என்ன பண்ணுவார், கதவை சாத்திடுவார் தாயார். கதவை சாத்தினது மட்டும் இல்லாமல் தயிர், பலார், சொல்ல, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு வீசி அடிப்பாலாம். இதுதான் மட்டையடி. மட்டையடி வாங்கினோன்னே பெருமாள் அப்படியே பின்னாடி போயிடுறாராம். 3வது முறையாக கதவு திறக்கப்படுமா. உடனே பெருமாள் என்ன பண்ணுவாராம், ஓட போவார். திருப்ப கதவுகளை மூடிடுவார். இப்போ பெருமாள் மெதுவாக பின்னே போய் சென்று நின்று விடுகிறார். தாயார் தன் மேலே கோபமாக இருக்கா, இனி பேச்சுவார்த்தை நடத்தி இது பண்ணினாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு பெருமாள் நினைக்க இங்கே மணியக்காரர் வருவாராம். அந்த மணியக்காரர் வந்து சமயம் சொல்லி அரையருடன் நம்மாழ்வார் சமாதானம் செய்ய வருகிறார். நம்மாழ்வார் தான் இப்போ இவங்க 2 பேரையும் சமாதானம் செய்ய போகிறார். பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடக்கும் வாக்குவாதம் பெருமாள் சார்பாக அரையரும் தாயார் சார்பாக பண்டாரியும் விண்ணப்பம் செய்வார்கள். இந்த விண்ணப்பங்கள் தம்பிரான் படி வியாக்கியானத்தை கொண்டு அரையர்கள் செய்விப்பார்கள். அந்த விண்ணப்பங்களில் என்னென்னலாம் சொல்லப்படுகிறது பார்ப்போமா. ஏன் தாங்கள் கண்கள் சிவந்திருக்கு, எதனால் அந்த உதடுகள் வெளுத்திருக்கு, கூந்தல் அந்த திருக்குழல் கச்சைகள்னு சொல்லக்கூடிய அந்த கூந்தல் தலை முடிகள்லாம் ஏன் கலைந்திருக்கு, திருக்கழுத்தில் அந்த நக ஔஷதங்களாக இருப்பது ஏன், கஸ்தூரி திருமண் காப்பு அந்த நெத்தியில் இருக்கே அது ஏன் கலந்துருக்கு, திருமேனியில் எல்லாம் குங்குமப்பொடியாக இருக்கே, திருவடிகள் எல்லாம் செம்பஞ்சு குழம்பாக இருக்கே, திரிபரி வட்டங்கள் எல்லாம் மஞ்சள் வர்ணமாக இருக்கே, தேவரீர் நேற்று எழுந்தறிய இடத்திற்கே செல்லலாம் அப்படின்னு ஒரு கோபத்தோடு தாயார் சொல்லுவாளாம். அதற்கு பெருமாள் சமாதானமாக, நாமோ செங்கோலுடைய திருவரங்க செல்வனார், அதனால் இரவு முழுதும் தூக்கமே இல்லாமல் இந்த ஜெகத்தை ரட்சகம் செய்வதால் கண்கள் சிவந்திருக்கு, தேவதைகள் புஷ்பங்கள் தூவியதால் குங்குமம் திருமேனியில் கொட்டியிருக்கு, குதிரை நம்பிரான் மேலேறி அங்கவடி மேலேறி திருவடிகளை அழுத்தி சொன்னதுனால இப்படி கால்கள்லாம் சிவந்து போச்சு அப்படி ஏதோ சமாதானம் சொல்லுவாராம். தாயாருக்கு ஏன் பெருமாள் மீது இவ்வளவு கோபம் என்றால் தாயார் சொல்கிறாளாம், தேவரீர் இங்கு எழுந்தருளிய போது நாங்கள் செய்த உபச்சாரங்களை சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, மிகவும் அசதியாக இருந்தீர்கள், நாங்கள் பதறி போய் தங்கள் திருமேனிக்கு என்னவாயிற்று என்று தங்கள் அந்தரங்க பரிஜனங்களிடம் விசாரித்ததில் நீங்கள் உறையூர் சென்று வந்த விஷயம் அறிந்தோம், ஆகையால் தாங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறாளாம் பெரிய பிராட்டியான ஸ்ரீரங்கநாச்சியார். பெருமாள் சொல்கிறாராம், நாம் சில பிரமாணங்களை செய்கிறோம் என்று சொல்கிறாராம். நான் சமுத்திரத்தை மூழ்கிறேன், அக்னி பிரவேசம் பண்ணட்டுமா, பாம்பு குடத்தில் கை வைக்கட்டுமா, அப்படியெல்லாம் அவர் கேட்குறாராம். ஆனால் அதையெல்லாம் சற்றும் பொருட்படுத்தாமல் பெரிய பிராட்டி இருக்க இது சரிப்பட்டு வராது என்று நம்மாழ்வார் இருவரையும் சமாதானம் செய்விக்க முன்வருகிறார். இதற்குத்தான் பிரணய கலகம் என்று பெயர். இந்த பிரணய கலகம் எதற்கு அப்படின்னா, ஜீவாத்மா பரமாத்மா இடையில் நடக்கக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு போராட்டம். அதீத கருணை காட்டும் அற்புதமான குணம் கொண்டவள் இந்த தாயார். குற்றமே செய்யும் தொழில் சேத்தனர்களுடையது, அதாவது நம்மளுடையது, இந்த ஜீவாத்மாவோடது. அதனால் சின்ன ஒரு நல்குணம் இருந்தாலும் அதை அவர் பெரியப்படுத்தி தாயன்போடு ஏற்றுக்கொள்வாள் அப்படிங்கிறது தான் இந்த பிரணய கலக்கத்துக்கு முக்கிய காரணமே. லௌகிக வாழ்க்கைக்கு என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளவோ சண்டை ஏற்பட்டாலும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து பொறுமையோடு மீண்டும் இணைதல் வேண்டும், பிரிவு தீர்வல்ல அப்படின்னு காட்டுறது. அதே மாதிரி சான்றோர்கள் சொல்லும் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் பிறகு பெருமாளும் தாயாரும் இந்த ஊடலுக்கு பிறகு கூடலாகி பங்குனி உத்திர மண்டபத்தில் சேர்த்தி உற்சவம் கண்டறிவார். அப்பொழுது ஜெகதாச்சாரியரான ராமானுஜர் நமக்காக பரிந்து சரணாகதி பண்ணுகிறார். பெருமாளும் தாயாரும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த தருணத்திலே ராமானுஜர் நமக்காக நம்மளை உய்விப்பதற்காக கத்தியத்ரயம் சேவிக்கிறார். ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம், சரணாகதி கத்தியம்னு 3 கத்தியத்தங்களை அங்கே சேவிக்கிறார். பெரிய பிராட்டியாரான ஸ்ரீரங்கநாச்சியாரை சரணமாக முதலில் பற்றுகிறார். பகவன் நாராயண விமித அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலா தன்மதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன் மாத்தரம் அஸ்மன் மாத்தரம் அச்சரண்ய சரண்யாம் அனன்ய சரணம் சரணம் அகம் பிரபத்யே அப்படின்னு
முதல்ல தாயாரை சரணமாக பற்றுகிறார். தான் சரணாகதி பண்ணி மோட்சம் வேண்டும்னு கேட்கறது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மோட்சம் கொடுன்னு பெருமாளை கருணாமூர்த்தியான காரே கருணா ராமானுசான்னு சொல்கிறோமே, அந்த ராமானுசர் நம்ம எல்லாரும் உய்விப்பதற்காக உய்ய ஒரே வழி உடையவர் வழி என்பது போல அவர் நமக்காக பிரார்த்திக்கிறார். தாயாரும் பெருமாளும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பெருமாள் முதலில் மறுக்க, பின் தாயாரோ தன் கடைக்கண்களால் பார்க்க, இருவரும் சேர்ந்து அதற்கு சம்மதித்து அருள, யாரெல்லாம் இந்த ராமானுஜரை பின்பற்றுகிறோமோ அத்துணை பேருக்கும் மோட்சத்தை தருவதாக பெருமாள் ஒற்றுக்கொள்ளும் வைபவமே இந்த கத்தியத்ரயம் சாதிக்கும் வைபவம். அது பங்குனி சேர்த்தி உற்சவத்துக்கு இரவிலே நடைபெறும். அதன் பிறகு 18 சலவை அங்கே நடந்து அதுக்கு பிறகு ராமானுஜர் சன்னதிக்கு பெருமாள் ஏழி புறப்படுவார். அடுத்த நாள் காலை கோரதம். இந்த கோரதத்தில் ஸ்ரீரங்கநாதர் நம்பெருமாள் எழுந்து நமக்கு அருள் புரிவார். அனைவருக்கும் அரங்கன் அருள் கிடைக்கட்டும். நன்றி.